கைஸ் இன்னைக்கு நம்ம கிஃப்ட்டு தங்கச்சியில் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் ஆனால் கையில் அது அம்மா இப்போது இந்த கிஃப்ட்டு எங்க சித்தி பண்ணுறாங்க. நல்லா ஜூம் பண்ணல மோதிரத்தை காட்டுறோம். யாருக்கும் அந்த அளவு தெரியல. இப்படிதான் டெய்லி வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஓபன் பண்றேன். பேக்கிங்காக பண்ணி வச்சிருக்காங்க. என்னால் முடியல. பேக்கில் இருக்க இதெல்லாம் என்னை விட அவள் தான் ரொம்ப ஆர்வமானா. ஆமாம் கைஸ். அதே மாதிரி நான் எதில் ரொம்ப சர்ப்ரைஸ்டானா மோதிரம் கைஸ். ரொம்ப நாளாக நான் மோதிரம் கிட்ட இந்த வாங்கியதில்லை. எங்கள் அம்மா எனக்கு சில்வரில் மோதிரம் எடுத்ததான் எனக்கு ரொம்ப சரி. பேஸ்ட்டில் இருக்கிற கேப்லாம் நான் ஃபுல்லாகவே பிடிச்சிட்டேன். இதுக்குள்ளே பாப்பி இருந்துச்சு. என் சித்தி பொண்ணும் என் தங்கச்சியும் சும்மா பாப்பிச்சே சுற்றிட்டு இருந்தேன். அதை ஏன்டா அப்படி வச்சானுங்கன்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை எப்படி அதெல்லாம் போட்டு கிழிச்சா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனால் நான் இன்னும் கிளிகளை தங்கச்சி தாங்க வீடியோ எடுனேன் எதேதோ பண்ணுனா எனக்கு அது கரெக்டாக தெரியல. இதை பிரிக்கிற வரைக்குமே நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக தான் இருந்தேன். கேமராமேனும் என் தங்கச்சி தாங்க. நானே தான் வீடியோ எடுத்தேன். இன்னைக்கு என் தங்கச்சி எடுக்கிறது கைஸ் ஏதோ ஃபோட்டோ ஃப்ரேம்ன்ற மாதிரி என் தங்கச்சி சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் எதுவுமே எனக்கு தெரியாது. கைஸ் ஏதோ தெரியுது உங்களுக்கு எதுவும் தெரியாது தெரியும். நான் மேலே கேப்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஹாப்பி பர்த்டே மை நினைக்கிறேன். அதான் போட்டுருக்கு. நல்லா ஒத்து பார்த்து ஆமாம் கைஸ் ஹாப்பி பர்த்டே டியர் ராஜன் என் பேர் வந்து ராஜன் ஹாப்பி பர்த்டே மை டியர் ராஜன் அப்படி போடுறது. மை கிடையாது டியர். இப்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இது பிடிச்சி போயிடுச்சு. எப்படி இது ஆனால் லைட்டாக என்ன இருக்குது டேமேஜ் ஆன பீஸ் ஆகிருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்குது. சரி வாங்க நல்லா தான் எனக்கு. உங்களுக்கு எதை பிடிச்சிருந்தா வீடியோவில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நேற்று என் பர்த்டே அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நேற்று நைட்டு நான் கேக் வெட்டுறப்போ எங்கள் அக்கா இல்லை. அவள் ஸ்கூலில் ஏதோ ஆடிட்டோரியமாக அதனால் போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து அவளால் முடியல. அதுக்கப்புறம் அவள் தூங்க போயிட்டா. இன்றைக்கி காலைல தான் எனக்கு கொடுத்தா. ஏதோ மறைச்சி வச்சு ஏதோ சர்ப்ரைஸ் தான். எங்கள் ரூம்லேயே கிஃப்ட் வச்சுருக்கேன்னா என்ன எழுதிருக்குன்னா ஹாய் ராஜன் பி ரிலேட்டட் இது விஷஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ. அடுத்து டு ரூம் டோரா. அடுத்த லெட்டர் வந்து ரூம் டோரில் இருக்கான். அடுத்த க்ளூ இந்த டோர் பாத்ரூம் டோர் இல்லை. அப்போனா மெயின் டோருக்கு தான் இருக்கும். ஆமாம் கைஸ் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா உங்களுக்கு நான் லைட் அடிச்சு காமிக்கிறேன். தெரியுதா? ஃபைண்ட் யோர் கிஃப்ட் மை இன் ரூம். ஏதோ கிளாஸ் ஒர்க்குன்ற உங்களுக்கு தெரியல. இது கொஞ்சம் இதுவாக இருக்குது என் கேமரா. எனக்கு தெரியுது. இன் ரூம் கிளாஸ் ஒர்க் இதுன்னு போட்டிருக்கு. ரைட்டிங் டேபிள் ஸ்டடி டேபிள்னு போட்டிருக்கு. ஸ்டடி டேபிள்னால் இந்த டேபிள்னு நினச்சேன். ஆனால் உள்ளே பார்த்தா எதுவுமே இல்லை. அப்புறம் நான் நேராக போயிட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒரு டேபிளுக்கு இப்போ தெரிஞ்சா இங்கே ஒரு டேபிளுக்கும் நான் நல்லா தேடி பார்த்தேன். எங்கேயுமே இல்லை, காணும். நான் கீழே அங்கே இங்கே எனக்கு கீழே மேலே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். அண்ட் கீழே இல்லை. அண்ட் ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே மறைச்சி வச்சுருக்கேன்.
இதுதான் ரைட்டிங் டேபிளும் மறைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ரெட் கலரில் சும்மா சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் விட்டுட்டு அதை திருப்பி உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். ஆனால் காட்டுறப்ப எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஏதோ எழுதியிருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டே ராஜன் அப்படின்னு போட்டு 2022 நேற்று மை ஏதோ எம் அப்படின்ட்டு எம் அப்படின்னு போட்டு அவன் இனிஷியல் போட்டு அவள் சைன் எழுதியிருக்கா. ஆனால் இதுவும் நல்லதாக எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட்டு விஷஸ்ன்னு போட்டிருக்கா. சரி வாங்க நம்ம கைஸ் இதான் கைஸ் இது. இப்போ யார் தெரியுமா வீடியோ எடுக்கிறா? அம்மா அக்கா தாங்க. இந்த பக்கம் கிளிக்கணும்னு நினைக்கிறேன், கிளிக்கலாம். ரொம்ப டேப்லாம் போட்டு யாரோ ஒட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடே கிளிடா, நானே என்ன சொல்லுங்கண்ணா கிளின்னு கிழிச்சேன். அங்கே அக்கா லைட்டாக ஹெல்ப் பண்ணோம். அடி எங்கள் அக்கா லைட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கிளிக்க வரல. என் மூஞ்ச கட்டினா நான் தான் என் மூஞ்சில் கட்டதை விட்டுனேன். எங்கள் அக்கா வேணுமே கட்டணும். அப்புறம் அவள் ஹெல்ப் பண்ணனா கிழிச்சிட்டான். ஏதோ தெரியுது, ஆனால் எனக்கு அது என்னன்னு தெரில. ஏதோ அவெஞ்சர்ஸ் டீம் ஏதோ தெரியுது. பார்த்தீங்களா ஏதோ டப்பா அவெஞ்சர்ஸ் டீமில் தெரியுது. பாருங்கள், அப்படியே அவெஞ்சர்ஸ் டீம் தான். என் அக்கா போட்டு கிளின்னு கிழிச்சிடா, நானும் எடுத்துறேன். ஏதோ அவெஞ்சர்ஸ் டீம் பார்த்தீங்களா, ஏதோ விளையாட்டு தாமா, அது ஒரு மாதிரி பொம்மை தான். தானோஸ் பொம்மை அவெஞ்சர்ஸ் 4 2 கேம்னு போட்டு பாருங்க. தானோஸ் அது இங்கே பார்த்தீங்களா, இதோ இதுதான். அஸ்மர் பண்ணலாமா? ஐயோ அஸ்மர் போட்டாச்சு. வாங்க அஸ்மர் பண்ணலாம். பண்ணிட்டேன் நான். இப்போ ஒன்று பண்ணேன் அஸ்மருன்ட்டு ஏசமாட்டு. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு தெரில. இந்த டேப் ஒட்டிருக்கு கிளி நானும் கிழிச்சிக்கிட்டே இருக்கேன், கிளிக்க முடியல. இங்கே பார்த்தீங்களா அவெஞ்சர்ஸ் ஹீரோ மாடல்னு போட்டிருக்கு. கிளிடா எப்படியோ கிழிச்சாச்சு. அடே இது ஹீரோ மாடல் இல்லைங்க, வில்ல மாடல். தானோஸ் தலைவன் தானோஸோட இது. தானோஸ் பண்ணது இருங்க, அது நான் செட் பண்ணுறதுக்குள்ளே நான் போகும்போது ஆச்சு. அதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை ஒரு பக்கம் கீழே வச்சுட்டு நான் பட்டுன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஐயோ ஃபோனில் இப்போ தான் டப்புன்னு ரெக்கார்டிங்கை ஆஃப் பண்ண மறந்துட்டோம். அப்புறம் தான் ஐயோ இவ்வளோ நேரம் கீழே வச்சுட்டோமே, ஃபோன் வேறு ரெக்கார்ட் ஆகிட்டுக்குமே அப்படின்னு நினச்சா எஸ் கீழே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியோ இதை செட் பண்ணி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா தானோஸ். நீங்கள் ஸ்குட் கேமில் வேறு தானோஸ்ன்னு வச்சுக்காதீங்க. தானோஸ்னால் ரியல் தானோஸ். கையெல்லாம் ஆட்ட முடியுது. இதுங்க அந்த கான்லெட்டை பிச்சு பார்க்கலாம் வருதான்ட்டு வரல. அப்புறம் வஞ்சிர போகுது, ஆனால் வரல. சரி நடந்து வரேன் பாருங்க. இப்போ உங்களை இன்ஃபினிட்டி கார்ட்லெட் வச்சு அடிக்க போகிறான், அடிச்சிட்டான். ஆனால் இதை வச்சு இதெல்லாம் லைட்டு இப்போ வரும் பாருங்கள். எப்படி லைட்டு செம்மையாக இருக்கா, லைட்டு வருது. அதோட கைஸ் மூஞ்சி திருப்ப முடியாது, அவங்களுக்கு ஃப்ரேம் ஆகலன்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் கலரில். சரி பாய் கைஸ், பாய்.